மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், பெண்ணுக்கு தாலி தங்கம் போன்ற திட்டங்களை திமுக நிறுத்தி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன், திமுகவை சார்ந்தவர்களில் எத்தனை பேரின் பிள்ளைகள் தமிழ் வழி கல்வியில் பயின்று வருகின்றார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இளைஞர்கள் இன்றைக்கு திறன் பயிற்சி பெற்று வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவெல்லாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் இல்லையா? தமிழ் மொழின்னு பேசிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல இன்றைக்கு தமிழ் மொழியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை எல்லாம் இழுத்து மூடிவிட்டு ஆங்கில கல்வி நிலையங்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வீட்டு குழந்தைங்க ஒரு குழந்தையாவது தமிழ் மீடியத்துல படிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா யாரு ஏழை குழந்தைங்க படிக்கிற தமிழ் மீடியம் ஸ்கூல்ல மட்டும் எந்த வசதியும் இல்லைங்க. லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையும் நிறுத்தினாங்க. பெண்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்கம்மா, அதையும் நிறுத்தினாங்க. சைக்கிள் கொடுக்கறது ஒழுங்கா வரல. இத்தனை மாதிரி எந்தெல்லாம் நல்ல திட்டங்கள் இருந்தோ அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நாங்க இலவசமா பஸ் கொடுத்திருக்கோம் பெண்களுக்கு. அக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெண்களுக்கு இலவசமா பஸ் ஓட்டுறாங்க. ஆனா பஸ்ஸே வர்றது இல்லையே. பஸ் வந்தாதானே பொம்பளைங்க போய் ஏறுவாங்க. இந்த மாதிரி பஸ்ஸே வராத ஒரு திட்டத்துல பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு சொல்றாங்க. உரிமை தொகை எலெக்ஷனுக்கு முன்பாக சொன்னது என்ன? எல்லா பெண்களுக்கும் நாங்க உரிமை தொகை கொடுக்கறேன். நீங்க அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரு வீட்டுல மாமியார் கொடுக்குறீங்க, மருமகளுக்கு இல்ல. மருமகளுக்கு கொடுக்குறீங்க, மாமியாருக்கு இல்ல. இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது. சமூக நீதி பேசுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், பெண் உரிமை என்று பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.